தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் கூட்டணியில் நீடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எப்போதைக்கும் சொல்லவில்லையா? அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் இந்திய கம்யூனிஸ்டோட 10 ஆண்டு காலத்துக்கு மேல் எங்களோடு கூட்டணியிலே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் இந்த தேர்தல் 2019 தேர்தலில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களோடு நட்போடு இருந்து மிகுந்த நாங்கள் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அந்த கட்சியினுடைய செயலாளராக இருந்த உத்தரசன் மீதும் அகில இந்திய தலைவராக இருந்த ராஜா மீதும் மிகுந்த மரியாதையும் பற்றும் கொண்டு பணியாற்றினோம் என்பதை அந்த கட்சியில் இருக்கிறவங்க அறிவார்கள். தமிழ்நாட்டு மக்களும் மிக நன்றாக அறிவார்கள். ஆக 10 ஆண்டு காலம் எங்களோடு அவர்கள் இணைந்து பணியாற்றியதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. திமுகவை பொறுத்த மட்டிலும் இது தோன்றிய நாள் முதல் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கின்றன, கூட்டணி முறித்தும் சென்றிருக்கின்றன. 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜாஜியோடு சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வைத்து தேர்தலில் வெற்றி பெற்றார். தேர்தல் வெற்றி முடிந்தவுடன் அன்றைக்கு ராஜாஜி அவர்கள் எதிர்பார்த்தது ஆட்சி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும், அல்லது அவர் சொல்வதுதான் திமுக அரசு அண்ணாவினுடைய தலைமையில் அமைகிற அரசு இருக்கும் என்றால் புதியவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்ற ஒரு நிலையில் அவர் சொல்லியிருக்கிற போது அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை நேரடியாக திருச்சிக்கு சென்று சந்தித்து விட்ட போது வந்த பிறகு ராஜாஜி சொன்னார், இன்றோடு தேனளவு முடிந்து விட்டது என்று சொன்னார். அதற்கு அண்ணா மிக விளக்கமாக பதில் சொன்னார், தேனிலவு முடிந்து விட்டது, குடும்பம் நடத்தப் போகிறோம் என்று அண்ணா சொன்னதை போல அதற்கு பின்னால் பல கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே எங்களோட 71 பிறகு சென்றது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 77 தேர்தலில் இருந்தது, பிறகு போனது, பிறகு வந்தது. இப்படி இவர்கள் பல முறை எங்களோடு நட்போடு இருந்து போனார்கள். இன்றைக்கு அவர் பிரிந்து செல்கிறார்கள். இப்போதைக்கு திமுக கூட்டணி நீடிக்கவில்லை என்று தோழர் வீரபாண்டி தெரிவித்திருக்கிறார். எப்போதைக்கும் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்தால் பொறுத்த மட்டிலும் வந்தால் அவர்களோடு, வராவிட்டால் அவர்கள் இல்லாமல், அவர்கள் எதிர்த்தால் அவர்களையும் எதிர்த்து திமுக தன் பயணத்தை தொடரும் என்பதுதான் வரலாறு. சார், நேற்று வரை வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் அப்படின்னாரு. இன்றைக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவோம், ஆனால் கூட்டணியிலிருந்து வெளியில வரலங்கிறாரு. ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. 2 நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு இந்த ஒரு நாளில் ஏற்பட்ட சங்கடத்தை நீங்கள் தான் அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். வேற ஏதாவது சாதகமான சொல்ல அமைச்சிருப்பாரு சார்? அது உங்களுடைய முடிவுக்கு விட்டு எடுக்கிறேன். திமுக இப்ப அடுத்த கட்டமா என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கிக்கிற திட்டமிட்டு பொதுவாக அந்த இப்போதுதான் எங்களுக்கு கால ஆய்வு முடிஞ்சது. தலைவர் அவர்கள் கலை ஆய்வுக்கு சென்றவர்களோடு நேற்றும் இன்றும் நாளையும் சந்திக்க இருக்கிறார், சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு ஜனநாயக ரீதியில் உரிய நடவடிக்கை தலைவர் மேற்கொள்வார். கூட்டணியே இல்ல அப்படின்னு இருக்காரு சார். சண்முகம் அவர்கள் பேசும்பொழுது நேற்று இப்படி திமுகங்கிற கூட்டணியே இல்ல அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இருந்தாலும் இல்லாவிட்டால் நாங்கள் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. வந்தால் அவர்களோடு கூட்டணிக்கு வந்தால் அதே பதில் தான். நான் இதுதான் சொல்ல முடியும் எல்லா கட்சிகளுக்கும். யார் வந்தாலும் சேர்த்துக்கு வர்றோம், அவங்க வர்ற வரையிலும் வர்றோம். வரலனாலும் அவங்க இல்லாமல் பயணிக்கிறோம். சில இஷ்யூக்குள்ளே அவங்க 2 பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். இந்திய கம்யூனிஸ்ட் அப்படி ஒத்த கருத்தாக 2 பேர் இருந்தால் அவர் 2 பேருமே இணைஞ்சிரு போயிடலாமே. 63க்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி உடஞ்சி இந்திய கம்யூனிஸ்ட் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. ஆக அவர்கள் தனித்தனியாக செயல்படுற மாதிரி தான் எங்கள் கட்சியோட கூட்டணியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே 2 கட்சி ஒன்றா எங்களுடைய அணியில் தான்.
அதுக்கு முன்னாடி 71 வந்து மார்க்சிஸ்ட் எங்களை எதிர்த்து சிபிஐ எங்களோடு இருந்தது. 77 சிபிஎம் எங்களோடு இருந்தது, மார்க்சிஸ்ட் எங்களோடு இல்லை. அதனால் இதெல்லாம் அரசியலில் நாங்கள் பார்த்து பழக்கப்பட்டவர் தான். இதை பற்றி பெருசாக உருவம் ஏன் வெற்றி பெற்றார்கள் எங்கள் கூட்டணியில் இருந்த ஒரு 2 வெற்றி பெற்றார்கள். அந்த 2 கூட இல்லைன்னு சொன்னால் இந்த கேள்விக்கே இடம் இல்லாமல் போயிருக்கோம். 2017க்கு அப்புறம் திமுக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்துச்சு. இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து 20ஆம் தேதி கூட்டணியில் தொடர்பாங்கிறது குறித்து ஒரு கூட்டத்தை வச்சிருக்காங்க. மதிமுகவும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுறாங்க. அதான் நான் சொல்லிட்டு தனித்து விடப்பட்டிருக்கா திமுக. திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து விடப்பட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. இதே போல் தான் 77 தேர்தல் அப்போ ஒரே ஒரு இடத்துல ஏவிபி ஆசை தம்பி வெற்றி பெற்ற உடனே எங்கள் கூட்டணி கட்சி மத்தியில் எங்கள் கட்சியில் இருக்கிற தலைவர்களே கூட போயிட்டாங்க. நாவலர் மன்றியாக இருந்தவங்க, நாவலர் போனார், ஆதித்தனார் போனார், மாதவன் போனார், பாவுசா போனார், இப்படி பல பேர் போனாங்க. தன்னந்தனியாக தான் நாங்கள் போட்டிட்டோம். 48 இடங்களில் ஜெயிச்சு பெற்றோம். 75 இடங்களில் 1000-2000 ஓட்டுக்குள்ளே போயிட்டோம். இதே சென்னையிலே ஆர்கே நகரில் சீதாபதி 1600 ஓட்டில் தோற்றார். சோழங்கர் தொகுதியில் வெறும் 60-67 ஓட்டில் மூர்த்தின்னு தோற்றார். அதனால் அந்த 75 இடங்களில் நாங்கள் அன்றைக்கே இந்த கூட்டணி இல்லாமல் கூட்டணி விட்டுட்டு போகாமல் இருந்தால் அதிமுகன்னு ஒன்று இருந்திருக்காது, எம்ஜிஆர் ஆட்சி வந்திருக்க மாட்டார். இதையெல்லாம் பார்த்து வளர்ந்த கட்சி தான் இது. அதனால் திமுகவினுடைய சொந்த பலம் இருக்கிறது. அது யாராலும் எந்த காலத்திலும் ஒன்றும் செய்து விட முடியாது. ஆகவே தனித்து விடப்பட்ட ஒன்றும் தேர்தல் நடக்கலையே, இது முடிஞ்சு போயிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் சொன்னீங்க நேற்று வந்து வீரபாண்டியன் பேசினார், இன்றைக்கி இப்படி மாற்றி பேசுகிறாருன்னு. அதனால் இந்த ஆட்சி எத்தனை நாள் இருக்கட்டும் இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. அதே மாதிரி சூழ்நிலை மாறும்போது பேசுவார்கள். இப்ப திமுக வந்து வேட்பாளர் தேர்வு இதுக்கு முன்பாக கூட்டணி வைக்கும் போது கூட கடுமையான விமர்சனங்கள் பல நிர்வாகிகள் சொல்லியிருந்தாங்க. தனித்தே போட்டியில இவ்வளவு தூரத்துக்கு நெருக்கடிக்கு போடுமான்னு கேட்டாங்க. இப்பயும் தனித்து தான் போட்டின்னு சொல்லி இந்த கலாய்வுல இந்த கூட்டணியெல்லாம் இல்லைனாலே கட்சிக்காரர்கள் ரொம்ப தெம்பா இருக்கிறாங்க. காரணம் என்னவென்று கேட்டால் 150 நின்று 100 ஜெயிக்கிறத விட 134 234 நின்று 140 ஜெயிச்சாலும் நாங்கள் தான் ஆட்சி. ஆகினால் இப்போ கட்சிக்காரர்கள்லாம் உதாரணத்துக்கு இந்த 28 இடம் கொடுத்தது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் காங்கிரஸ். திமுக போட்டிட்டு இருந்தால் அந்த 28 தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 15ஆவது வெற்றி பெற்றிருப்போம். அப்போ 15 இதோட அங்கே குறைஞ்சிருந்ததுன்னு வச்சுங்க. இன்றைக்கி அவர் விஜயனுடைய கட்சிக்கு 107லேருந்து 15 கழிச்சா 80 தான் வந்துருக்கோம். எங்களுக்கு 74 15 18 20 சேர்த்திங்களா ஏறத்தாழ் 92 வந்துடுது. எங்களை தான் கவர்னர் கூப்பிட்டுருப்பார். அதனால் நாங்கள் எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் நினச்சி நம்முடைய எங்கள் தலைவர் தளபதி வந்து பரந்த மனப்பான்மையோடு எல்லாம் இந்த 5 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். தகைசால் தமிழர் பட்டம்னு கொடுத்தோம். ஒன்று கூட எங்கள் கட்சி தலைவர்கள் கொடுக்கல. எல்லா கூட்டணி கட்சிக்கு தலைவர்களுக்கு தான் கொடுத்து இந்த பட்டத்தை கௌரவப்படுத்துகிறார் எங்கள் தலைவர். இதெல்லாம் பிற்காலத்தில் வழி செய்ய பலன் கிடைக்கும். இப்போ கிடைக்காம போகலாம், அது வேறு விஷயம். இன்னைக்கு நாங்கள் வந்து கூட்டணி எந்த அளவுக்கு மதித்தோம் என்பதற்கு பல உதாரணம் சொல்ல முடியும். எங்கள் சொந்த கட்சியில் பல பேர் இருக்கிறாங்க. மூத்த எங்களை போன்றவர்களாக இருக்கிறோம். ஒரு 63 வருஷம் 65 வருஷமாக கட்சியில் இருந்தவங்களாம் இருக்கிறாங்க. அவர்கள் யாரையும் சேர்த்து பார்த்தா தகைசால் தமிழர்னு கொடுக்கல. இந்த தகைசால் தமிழர் என்ற பட்டத்தை 5 ஆண்டு காலம் தளபதி கொடுத்ததே மற்ற கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான். மதிமுக வைகோ வந்து முதலமைச்சர் அவருடைய இல்லத்துல போய் சந்திக்கிறாரு. அப்போ வந்து மற்றவங்களை அறிமுகப்படுத்தும் போது அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் வந்து இவங்களாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. இப்போ கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர்கள் வந்து ஒரு தேர்தல் பணியை ஒழுங்கா இது பண்ணாங்களா, உங்களோட ஒருங்கிணைச்சு பணியை மேற்கொண்டாங்களா? நம்ம நடந்து முடிஞ்சிச்சு, இனிமேல் பற்றி அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் ஏற்கனவே சொன்னதை போல் அவருடைய கலரை அவங்கவுங்க ட்ரூ கலரை காட்டிக்கிறாங்க. அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்களே போட்டிருக்காங்கன்னா அப்போ அவர் பிரச்சாரம் எப்படி அப்படி அவருக்கு பதில் சொல்லுவார். சில கட்சிகளில் வந்து தலைவர்களுடைய பொண்ணுகளே பிள்ளைகளே வேறு கட்சியில் இல்லையா, ஓட்டு போடலையா, பதில் வரல. உதாரணத்துக்கு தமிழிசை இருக்கிறது, அவங்க அப்பா காங்கிரஸ் இருந்தார், அது ஓட்டு போட்டுச்சா. இது மாதிரி ஒரு கட்சியில் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அது ஒன்றும் பெருசாக நாங்கள் பெருசாக விரும்பலை. 17லேருந்து கண்டினியூஸாக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த அலைன்ஸ் வெற்றி பெற்ற போதெல்லாம் தொடர்ந்து ஒன்றா இருந்தாங்க. தோல்வியின் போது வெளியே போனதுக்கு காரணம் இதுவும் ஒரு சுயநலமான கூட்டணி தானா, கொள்கை இல்லாத கூட்டணியாக தான் இருந்ததா? கொள்கையோடு வந்தார்கள். கொள்கை இப்போ கேள்விக்குறியாக இருக்குது.
அவர்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. சார் அது மட்டும் இல்ல அதாவது நான் கேட்குறேன், என்ன மாற்றம் ஏற்பட்டு விட்டது, என்ன ஆட்சி ஒரு மாதத்தில் செய்து காட்டி விட்டார்கள் என்று இவர்கள் மாறுகிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த ஒரு மாதத்தில் நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோன்ட்டு எங்களை விட்டு போகிறாங்கன்றது காரணம் தெரியல. அதை நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் இதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது, நீங்கள் தான் அவர்கள்